ஒன்று. கோல் இந்தியா நிறுவனம் ஏஎம் கிரீன் நிறுவனத்தின் வரவிருக்கும் பசுமை அம்மோனியா வசதிகளுக்கு படிப்படியாக 4500 மெகாவாட் கார்பன் இல்லாத ஆற்றலை வழங்க திட்டமிட்டுள்ளது. இது சூரிய மற்றும் காற்றாலை ஆகியவற்றின் கலவையின் மூலம் வழங்கப்படும். இதன் திறன் CIL இந்தியா முழுவதும் அமைக்க இலக்கு வைத்துள்ளது என்று ஏஎம் கிரீன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2. ஸ்டார்ட் அப்களுக்கான விரிவாக்கப்பட்ட கடன் உத்தரவாதத் திட்டம் கடன் வாங்குபவருக்கு உத்தரவாத காப்பீட்டின் உச்சவரம்பை அதிகரிக்கிறது. இது நிறுவப்பட்ட நிதி நிறுவனங்களில் ஸ்டார்ட் அப்களுக்கு கடன் வழங்குவதில் தொடர்புடையதாக கருதப்படும் அபாயங்களை மேலும் குறைக்கும். இது அதிக நிதி ஓட்டத்தையும் தொடக்க நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு (RD) பரிசோதனை மற்றும் அதிநவீன கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கான வழித்தடத்தையும் செயல்படுத்தும் என்று அரசாங்க அறிக்கை தெரிவிக்கிறது. 3. ஏற்றுமதி சலுகைகளை பன்முகப்படுத்துவதும் திறமையான மனிதவளம் உட்பட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதும் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா தனது ஜவுளி ஏற்றுமதியை $100 பில்லியனுக்கும் அதிகமாக உயர்த்த உதவும் என்று மேலாண்மை ஆலோசனை நிறுவனமான பிரைமஸ் பார்ட்னர்ஸ் தெரிவித்துள்ளது. FY25 இல் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதி சுமார் $36.60 பில்லியனாக இருந்தது. 4. திருப்பூரைச் சேர்ந்த ஜவுளி உற்பத்தியாளர் ராம்ராஜ் காட்டன் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்தில் தனது கடையை திறந்துள்ளது. 5. நாட்டில் அடுத்த காரீஃப் பருவத்திற்கு போதுமான தரமான விதைகள் கிடைப்பதாகவும் 158.18 லட்சம் தேவைக்கு எதிராக 171.47 லட்சம் குவிண்டால் லட்சம் இருப்பதாகவும் மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக பருவமழை பெய்யும் என்ற கணிப்புக்கு மத்தியில் உணவு தானியங்கள் மற்றும் பிற பயிர்கள் உற்பத்தி இலக்கை அடைய இது உதவும். 6. தெற்கு பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 2025 காலாண்டில் 13 கோடி ரூபாய் வரிக்கு பிந்தைய லாபத்தை பதிவு செய்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தில் 29 கோடி ரூபாய் நிகர இழப்பிலிருந்து கூர்மையான திருப்பமாகும். 7. நடப்பு பயண சீசனின் 7வது பயணக் கப்பல் MS-7 சீஸ் வாயேஜர் நியூ மங்களூர் துறைமுகத்தை வந்தடைந்தது. 583 சர்வதேச பயணிகள் மற்றும் 458 பணியாளர்களைக் கொண்ட இந்த கப்பல் கொழும்பிலிருந்து வந்தது. கொழும்பிலிருந்து கொச்சின், மங்களூரு, மோர்முகாவ், மும்பை, துபாய் ஆகியவற்றை இணைக்கும் அதன் கடலோர பாதையின் ஒரு பகுதியாக இது வந்தது. 8. தங்கக் கடன் NBFC மணப்புரம் நிதி நிறுவனம் 2025ஆம் நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் நிகர லாபத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 3 விழுக்காடு சரிவை ரூ. 414 கோடியாக குறைத்துள்ளது. நிதிச் செலவுகள் மற்றும் நிதிக் கருவிகளில் ஏற்படும் குறைபாடுகள் காரணமாக இது குறைந்துள்ளது. 2025 ஜனவரி மார்ச் காலாண்டில் வட்டி வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு 15 விழுக்காடு அதிகரித்து ரூ. 1735 கோடியாக உயர்ந்துள்ளது. 9. கார்ப்பரேட் விவகார அமைச்சகம் நிறுவனங்கள் இந்திய கணக்கியல் தரநிலைகள் திருத்த விதிகள் 2025 ஐ அறிவித்துள்ளது. இது முதன்மையாக IND-AS 21 இல் மாற்றங்களைக் கொண்டு வந்துள்ளது. இது 2 நாணயங்களுக்கு இடையிலான பரிமாற்றம் இல்லாதபோது ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் விகிதத்தை மதிப்பிட நிறுவனங்களை கட்டாயப்படுத்தும் ஒரு தரநிலையாகும். 10. சீனா மற்றும் வியட்நாமில் இருந்து சோலார் பேனல்களில் முக்கிய அங்கமான டெம்பர்டு கிளாஸை இறக்குமதி செய்வதற்கு இந்தியா ஒரு டம்பிங் எதிர்ப்பு வரியை விதித்துள்ளது. இந்த வரி 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும். மேலும் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பு விலைக்கும் கண்ணாடியின் தரையிறக்கப்பட்ட விலைக்கும் உள்ள வித்தியாசத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும்.